பார்த்தான். ஏ மாங்காய் வேணும்னா நீங்களாம் மரத்தில் ஏறி தான் பறிப்பீங்களா? தள்ளு தள்ளு, உனக்கெல்லாம் மாங்காய் தானே வேணும், நான் தரேன். இப்போ துரியோதனன் பார்க்குறான், என்ன பண்ண போகிறான்? நாமெல்லாம் மரத்தில் ஏறி தான் மாங்காய் பறித்தோம், இவன் நம்ம தள்ளு தள்ளுங்கிறானே அப்படின்னு துரியோதனன் பார்த்துட்ருக்கான். வேகமாக வந்த பீமன், அவன் தான் பலசாலியாச்சுல்ல, அவன் அந்த மரத்தை பிடிச்சி இப்படி உழுக்கிறான். எதுக்கு? மாங்காயை கீழே விழ வைக்கிறதுக்காக. இல்லை சின்ன குழந்தைங்க தானே விளையாடிட்டு இருக்காங்கல்ல, மாங்காய் கீழே விழுதானே எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுட்டுன்னு அந்த மாங்காய் மரத்தை பிடிச்சி உழுக்கிறான். இதை துரியோதனன் பொறாமையாக பார்க்குறான். இவ்வளோ பெரிய பலசாலியா இவன், மாங்காய் மரத்தையே பிடிச்சி அசைக்கிறானேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாமரம் வேரோட வந்துருச்சு. அப்போ அவன் எவ்வளோ பெரிய பலசாலி, மரத்தை பிடிச்சி அசைக்கிறானேன்னு துரியோதனன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மரம் வேரோட வந்துருச்சு. இதை துரியோதனனால் தாங்க முடியல, பீமனை கொல்லணும்னு முடிவு பண்ணுறான். என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறான் தெரியுமா? முதல்ல பீமனை கை கால்லாம் கட்டி கடலில் கொண்டு போய் தூக்கி போடுறான். அப்படியே உடம்பு முழுக்க கட்டியிருக்கு, கடலில் கொண்டு போய் தூக்கி போட்டான். பீமன் செத்துருவான்னு நினச்சான். ஆனால் இவன் தான் பலசாலியாச்சு. அவன் என்ன பண்ணா, நம்மளாம் தூங்கி எந்திரிக்கும் போது இப்படி சோம்பல் முறிப்போம்ல, அது மாதிரி இப்படி கையையும் உதறினான், பீமன் காலையும் உதறினான். அந்த கட்டெல்லாம் தெரிச்சு விழுந்துருச்சு. எந்திரிச்சு வந்துட்டான். அவனை ஒன்றும் பண்ண முடியாதா, ஏதாவது பண்ணி ஆகணுமே யோசிச்சுட்டு நிறைய பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து பீமன் தூங்கும்போது அவன் மேலே ஏவி விடுறான். பாம்பு நிறைய ஊறுது பீமன் மேலே. செத்துருவான்னு நினச்சான் துரியோதனன். பீமன் என்ன பண்ணான், இப்படி மூட்டை பூச்சியை அடிக்கிற மாதிரி அடித்து ஒவ்வொரு பாம்பையாக தூக்கி போட்டான். அவன் அவ்வளோ பெரிய பலசாலி. பாம்பு எவ்வளோ பெருசு இருக்கும்,